12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது. பள்ளிக்கல்வித்துறை துள்ளி எழுந்து எந்த அளவுக்கு செயல்பட்டுள்ளது என்பதை அந்த தேர்வு முடிவுகள் காட்டுவதாக முரசொலி தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் தொலைநோக்கான சிந்தனைகளில் மிக மிக முக்கியமானது கல்விக்கு தரும் இடமாகும். யாராலும் உங்களிடமிருந்து பிரிக்க முடியாத சொத்து ஒன்று உண்டென்றால் அது கல்விதான் என்பதை திரும்ப திரும்ப முதலமைச்சர் சொல்லி வருகிறார். அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் அடிப்படை கல்வி, அனைவருக்கும் கல்லூரி கல்வி, அனைவருக்கும் உயர்கல்வி என்ற படிநிலைகளோடு கல்வி காலத்தை வரையறுத்து கல்வித்துறையை முதலமைச்சர் வளர்த்து வருவதாக முரசொலி பெருமிதம் தெரிவித்துள்ளது. திராவிட இயக்கத்தின் அடிப்படை நோக்கமே அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் வேலை, அனைவருக்கும் அனைத்து உரிமைகள் என்பதாகும். கல்வியில் சமத்துவமின்மை இருந்ததை தகர்க்கவே சமூக நீதி தத்துவம் உருவானது. இன்று நீட் தேர்வை எதிர்க்கவும் அதுதான் காரணம். பல்வேறு தடைகளை ஏற்படுத்தி மாணவர்களை கல்விச்சாலைகளுக்கு வெளியே தள்ளும் புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கவும் அதுதான் காரணம். வாழ்விடங்களாகிய வீடுகளைப் போலவே கல்வி வாழ்விடங்களாக பள்ளிகளை உருவாக்குவதே திராவிட மாடல் ஆட்சியாகும். காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன், பள்ளி மேலாண்மை குழுக்கள், பள்ளி செல்லா பிள்ளைகளை கண்டறிய செயலி, சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகளுக்கு சிறப்பு நிதி, 1 முதல் 3 வகுப்பு வரையிலான மாணவருக்கு எண்ணும் எழுத்தும் இயக்கம், பயிற்சி தாள்களுடன் கூடிய பயிற்சி புத்தகங்கள், 9 முதல் 12 வரையிலான மாணவருக்கு வினாடி வினா போட்டிகள், மாணவர் மனசு என்ற ஆலோசனை பெட்டி, ஒவ்வொரு பள்ளியிலும் நூலகம், கணித ஆசிரியர்களுக்கு சிறப்பு பயிற்சி, உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள், வகுப்பறை உற்றுநோக்கு செயலி, கல்வி தொடர்பான தரவுகள் கொண்ட கையேடு, மின் ஆசிரியர் என்ற உயர்தர டிஜிட்டல் செயலி ஆகியவை உருவாக்கி தரப்பட்டுள்ளதாக முரசொலி பட்டியலிட்டுள்ளது. இந்த வரிசையில் பேராசிரியர் அன்பழகனார் பெயரிலான திட்டப்படி 7000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு பள்ளிகளுக்கான உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்கள் மாணவர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை தரும் திட்டங்களாக அமைந்துள்ளன. இத்தகைய கல்வி புரட்சியானது தமிழ்நாட்டில் நடைபெற்று வருகிறது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் உன்னிப்பான கவனிப்பால் இந்த திட்டங்கள் கூர்தீட்டப்பட்டு செயல்படுத்தப்பட்டதன் விளைவைத்தான் தேர்வு முடிவுகளில் நாம் காண்கிறோம் என்று முரசொலி குறிப்பிட்டுள்ளது. இந்த ஆண்டு 7,60,606 மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதியுள்ளனர். இதில் 94.56% பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் என்பது 94.03 ஆகும். தேர்வு எழுதிய மாணவியர்களில் 96.44% பேரும், மாணவர்களில் 92.37% பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களை விட 4.07% மாணவியர் கூடுதலாக தேர்ச்சி பெற்றுள்ளனர். மொத்தமுள்ள மேல்நிலைப் பள்ளிகள் 7532. இதில் 2478 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகள் 397. அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதமானது 91.02 ஆகும். தமிழில் 35, ஆங்கிலத்தில் 7, இயற்பியலில் 633, வேதியியலில் 471, உயிரியலில் 652, கணிதத்தில் 2587, தாவரவியலில் 90, விலங்கியலில் 382, கணினி அறிவியலில் 6996, வணிகவியலில் 6142, கணக்கு பதிவியலில் 1647, பொருளியலில் 3299, கணினி பயன்பாட்டில் 2251, வணிக கணிதம் மற்றும் புள்ளியியலில் 210 பேர் என 26,352 மாணவ மாணவியர் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். படிப்பறிவு அதிகம் உள்ள மாநிலமான கேரளாவில் கடந்த ஆண்டுகளில் 12ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி விகிதம் தமிழ்நாட்டை விட குறைவு. தமிழ்நாடு ஏறக்குறைய 10 விழுக்காட்டுக்கும் அதிகமாக கொண்டுள்ளது என்பதே மிகப்பெரிய சாதனையாகும். தேர்ச்சி பெற முடியாதவர்களையும் கனிவோடு கவனிக்கும் அரசாக உள்ளது. தேர்ச்சி பெறாத 51,919 மாணவர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்கப்பட உள்ளது. இச்சேவையானது சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை 104 தொலைபேசி மருத்துவ உதவி தகவல் மையம் மற்றும் 14416 நட்புடன் உங்களோடு மனநல சேவை மையம், சுகாதாரத்துறை மூலம் 30 இருக்கைகள் கொண்ட 100 மனநல ஆலோசகர்களை கொண்டு ஆலோசனை வழங்கப்படுகிறது. 30 மனநல ஆலோசகர்கள் 3 சுழற்சி முறையில் செயல்படுவர். கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக, அறிவில் சிறந்த தமிழ்நாடாக, அனைத்திலும் முதன்மை மிகு தமிழ்நாடாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வளர்த்தெடுத்து வருவதன் சாட்சியாக இந்த மாணவ செல்வங்கள் இருப்பதாக முரசொலி நாளேடு புகழாரம் சூட்டியுள்ளது.